இன்னொரு விஷயம் பாருங்க, நம்முடைய உடுப்பை நாங்க பெரும்பாலான நேரம் போட்டுக்கிரிக்கணும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்றான், மனைவி உங்களுக்கு ஆடையங்கால், கணவன் உங்களுக்கு ஆடையங்கால். பெரும்பாலான நேரம் உடுப்பை போட்டுக்கிரிக்கும், கொஞ்ச நேரம் தான் கலட்டி போட்டிருப்போம். கொஞ்ச நேரம் தான் கலட்டும், கலட்டி நல்ல ஒன்று இருக்கும், மேலுக்கு கலட்டினாலும் கிழக்கிருக்கும். அப்ப உடுப்பு இல்லாம இருக்கிறது ரொம்ப 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 குறைவு. பெரும்பாலும் உடுப்போட இருப்போம். கணவன் மனைவி பெரும்பாலும் சேர்ந்திருக்கணும். பிரிஞ்சிருக்கிறது பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். இன்னைக்கு ரெண்டு விஷயத்துல பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒன்று, வெளிநாட்டு பயணங்களால பிரிஞ்சிருக்கிறாங்க, அதால நிறைய பிரச்சனை வருது. உடுப்பு எடுத்த போடுறது, அலுமாரிக்க வச்சு போட்டு போறதுக்கா? கல்யாணம் பண்ற தொழில் என்ன மாப்பிள்ளைக்கு வெளிநாட்டுக்கு போறது, தொழிலா வெளிநாட்டுக்கு போறது? கல்யாணம் முடிச்சு ஒரு மாசத்துல அவர் அன்னைக்கு ரெஜிஸ்டர், வார மாசம் அவருக்கு பிளைட் ஆகும். எனக்கு கேப்பேன், போய் வரானே சும்மா இருந்துச்சு அங்க ஊதிக்கிறது. அவருக்கு போனா 2 வருஷம் முடிஞ்சு. 2 வருஷம் 2 வருஷமா இருந்துட்டு ஓடி வந்து ஒரு மாசம் நின்று திரும்ப போய் 2 வருஷம். மொத்தம் அவன் பொண்டாட்டியோட வாழ்ந்தது மொத்தம் 2 வருஷமா இருக்கும். பிள்ளைக்கு மருமகன் எடுக்கிற நிலைமை வந்து. அப்ப வாழ்க்கையே என்னன்னு இப்படி பிரிச்சு வைக்கிறேன். கொண்டு வாங்கின உடுப்பை நீ போடல, இதால இன்னொரு பிரச்சனை. சும்மா ஒரு உடுப்பு கிடக்கண்டாலும் போட்டுக்கு போய் தருவான். அது நிறைய நடக்குது. என்னடா அது, ரொம்ப நாள் அவடத்த ஒரு ஷர்ட்டு கிடக்கணும் போட்டுக்கு நடந்துருவான். பெரிய ஒரு பிரச்சனை. எனவே நிறைய நேரம் பிரிஞ்சிருக்கிறத நாங்க முதல் கைவிடணும். எப்படி என்றாலும் கச்சாங்கோட்டை வியாபாரம் பண்ணினாலும் ஊர்ல இருக்கணும். பொண்டாட்டி புரிஞ்ச நான் மிஞ்சிருப்போம். ஒன்று புரிஞ்ச பொண்டாட்டி என் கூட்டிக்கு போ, அந்த சேட்டை போட்டுக்கு போ வெளிநாட்டு. இல்லாட்டி நீ இங்க வந்து போட்டுக்கி. பிரிஞ்சிருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஒன்று, இதை நீ எனக்கு விளங்கப்படுத்த இயலாது, இதுக்கு மேல விளங்கப்படுத்த இயலாது, நாம புரியும். ரெண்டாவது விஷயம், ஊருக்குள்ள இருக்கக்குள்ளேயே பிரிஞ்சிருக்கிறேன். ஊருக்குள்ள இருக்கக்குள்ள பிரிஞ்சிருக்கிறேன். அது எப்படி என்றால், பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஒரு பெண் ஒரு நாளைக்கு 600 வேர்டு யூஸ் பண்ணி ஆகும். 600 வேர்டு யூஸ் பண்ணி ஆகும். இல்லாட்டி அவருக்கு ஸ்ட்ரெஸ் வரும், பிரச்சனை வரும். பிரச்சனை ஸ்ட்ரெஸ் வந்தால் அடுத்தது பிடிஎஸ்டி வரும், போஸ்ட் ட்ராமஸ்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் வரும். வேற வேற நோய்கள் அப்படி வந்துகிட்டு போகும். நிறைய பொம்பளைகள் தனியா கதைக்கிறவாங்க, நிறைய பெண்கள் தனியா கதைக்கணும். 600 வேர்டு குறைஞ்சது யூஸ் பண்ணணும். முதல் இருந்த குடும்ப அமைப்பு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, புருஷன் வயல்காட்டுக்கு வேலைக்கு போவார், 4 நாளையால வருவார், 5 நாளையால வருவார், காடு வெட்ட போவார். ஆனா இங்க கூட்டு குடும்பம் மாறிக்கும். தாத்தா தங்கச்சி பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வேலி இருக்காது. எல்லாரும் ஒண்டா நெல்லு குத்தணும். சாப்பிடணும்டா நெல்லு குத்தணும். அரிசி கடையில் அரிசி பண்றது, நெல்லு குத்தணும். நெல்லு குத்துறா 2 பேர் வேணும். உலக்க மாத்தி போடணும், கை மாத்தணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சரியான உதவி தேவைப்படும். இந்த வீட்டுக்கு அந்த பொம்பளை, அந்த வீட்டுக்கு இந்த பொம்பளை தேவைப்படும். நெல்லு குத்துற, அவல் இடிக்கிற, அம்மி அரைக்கிற, அரிசி புடைக்கிற, இப்படி விறகு வெட்டுற, தண்ணி எடுக்கிறா. தண்ணியை போறல, தண்ணி எடுக்கிறா. தனி எப்படி போற, அங்க போகணும், ஆத்துக்கு போகணும். அப்ப பக்கத்து வீட்டுக்காரு அப்படியே ஒரு படைய கிளப்பிடுவாள். தண்ணி எடுக்க போறாண்டா, சட்டம் வாடி என்றா எல்லாரும் பெறுவாங்க, முட்டி மோதி எல்லாம் வாடி இடம் வருவாங்க. அந்த கிராமத்து வாழ்க்கை அப்படித்தான். தண்ணி எடுக்க போறோன்றா, பொருவி என்றா, இன்னொருத்த வாரேன்றா, காட்ட கடல் பாத்திமான்றா, அப்ப வருவா. அப்படி பட்ட அப்படி கொமர் செட்டோண்டா அப்படி சேர்ந்துரும். சேர்ந்தா இனி முட்டி எடுத்தா சும்மா அவ்வளவு பேரு கதை குடும்பத்துல நடந்து ஆத்தி இதண்டு இந்த மனசு ரொம்ப ரிலாக்ஸா திரும்ப வந்துருவாங்க. அந்த தண்ணி எடுக்க போறதுக்கு காத்துக்கு இருப்பாங்க. அந்த சுமை விளங்காது, அந்த சுகம் விளங்கும். எல்லாரும் ஒன்று படுறது, கதைக்கிறது, அது ஒரு பெரிய சுகம். குளிக்க போற, உடுப்பு கழுவ போற, ஆத்துக்கு போற, விறகு வெட்டுற, கல்யாணம், கிடுகலைக்கிற, கூரை போற, இதெல்லாம் கிராமத்து வாழ்க்கை. அப்பெல்லாம் உளவியல் பிரச்சனை, மனநோய்கள் எல்லாம் இல்லை. இப்ப பிசி வாழ்க்கை. பக்கத்து உள்ள 6 குடி இருக்கான், இந்த வீட்டுல தெரியாது. இந்த தண்ணியா இருக்கிறாரு, கிண்ணியா இருக்கிறாரா, தெப்ப திறந்தா வந்துகிட்டு அரிசி இடிக்கிற, குத்துற, நெல்லு குத்துற, அம்மி அரைக்கிற, எல்லாம் கடையில பவுடரா பக்கத்து பக்கத்தா வருது. ஒட்டக்கி கொட்டி சூடாக்கி இறக்கினா சோறு.
கறி சும்மா 5 நிமிஷம் காத்துக்கிட்டீங்க, 15 பேருக்கு சாப்பாடு ரெடி. எல்லாம் வேகமானா பிஸி. பக்கத்து லாரிக்கான்னு தெரியாது. இயந்திர வாழ்க்கை. அப்படியே கம்ப்யூட்டர்ல அப்படியே ப்ரோக்ராமத்தோட அவர் ஒரு லெக்சர், இவர் ஒரு டீச்சர், பிள்ளைகள் ஸ்கூல் காட்டு நெருப்பு மாதிரி 5 மணிக்கு எழும்பி 4 மணிக்கு எழும்பி சும்மா ஸ்பீட் அனுப்போம். கழுவு கழுவு, நீ போ பாத்ரூம், அவன் வந்துட்டா நீ போ அப்படி என்று சும்மா வீடு சும்மா கிட்டு 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 திக்கும். 5 பிள்ளைகள் குளிக்கும், எல்லாம் உடவு போடும், அவர் ரெடி இவர் ரெடி. அப்பா 7 மணிக்கு 7 பேர் ரெடி. ஆட்டவரும் இந்த பிள்ளை அங்க போகும், அந்த பிள்ளைங்க போகும். புருஷன் கொண்டு போய் பொண்டாட்டியை விட்டு போட்டு அவர் வேலைக்கு போவார். அங்க போய் அவக்கு ஆபீஸ் வேலை, இவருக்கு ஆபீஸ் வேலை. அவ ஒரு ஆட்டை பிடிச்சி குட்ட வருவா, பிள்ளைகளை திரும்ப ரெடியாக்கி குருவா மதரசாக்கு அனுப்பி மூச்சுடக்குள்ள திரும்ப அடுத்த கிளாஸுக்கு ரெடி ஆகணும். அப்படி இப்படி செஞ்சக்குள்ள 9 மணிக்கு அவர் வந்து இறங்க. என்னன்னு கேட்க நேரம் இல்லை, சாப்பாட்டை வச்சா துண்டா படுத்தா முடிச்சு. கதைச்சது மெஷின். 600 வேர்டு யூஸ் பண்ணலாட்டி ஒரு பொம்பளோட நிலைமை என்ன? வாழ்றதே சந்தோஷமா இருக்கிறதுக்கு. இந்த சந்தோஷத்தை இழந்து இப்படி ஒரு இயந்திர வாழ்க்கை வாழணும். உனக்கு ஏனத்துக்கு இந்த ஜோப் சந்தோஷமே. அப்போ ஒரு பொண்டாட்டிய ஊட்ட வச்சு பிள்ளைகளோட இருந்து பிள்ளைகளுக்கு நிலாச்சோறு நிலவை காட்டி கதை சொல்லி சோறு இது ஊட்டி எத்தனை நாள்? உம்மா உள்ள வளர்க்குற மதினி உள்ள வளர்க்குற என்ன? ஒரு மானாச்சி கதை சொல்லி மடியில எடுத்து கதை சொல்லி நிலவை காட்டி சோறு தீத்தி. ஒரு ஊர்ல ஒரு காகம் இருந்துச்சான். அந்த காகத்துக்கு தாகமா இருந்துச்சான். அது படர்ந்து வந்துச்சான்னு கதை சொன்னேன். இங்க உம்மா கதை சொல்லுவாங்க. கதை சொல்ல தெரியாது. உம்மா கிட்ட ஒரு கதை சொல்லலாம், பாப்பா கிட்ட போய் கேளு, எனக்கு கதை தெரியாது முடிச்சு போண்டு என்ன வாழ்க்கை. அப்ப ஆடைய எடுத்தா உடுக்கணும். இது உடுக்குறதே இல்லை, கதைக்கிறதே இல்லை, பிஷி. அப்படி இல்ல, பொண்டாட்டி புருஷன் நல்லா இருந்து கதைக்கணும். சரி பிசி, வேலைக்கு போய்த்தீங்க தான். கிழமையில ஒரு நாள், ஒரு வெள்ளிக்கிழமை லீவு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு வருதுல்வா. அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த போனை ஓஃப் பண்ணி வச்சு பொண்டாட்டியோட கதைச்சிக்கிட்டு இருந்தா. இந்த பொண்டாட்டியோட மடியில படுத்து எதுனாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆயிஷா நாய் சொல்றாங்க, நபி என்ற மடியில படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுவாங்க, நான் மாதவிலக்குள்ள பெண்ணாக இருப்பேன் என்று ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் சொல்றாங்களே. நாம கடைசியா எப்ப கொண்டாடிட மடியில படுத்து எல்லாம் பிஸியே ஆபீஸ்ல படுக்கும் நாம். சரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவ்ண்டா கூட்டாளி மரகோல் எடுத்துருவானுங்க. மச்சான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆத்துக்கு குளிக்க போமா, அன்றைக்காவது வீட்டுல இல்ல புருஷன். அவளும் அன்றைக்கு பரவாயில்ல ரெடியா மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு உமா வீட்டுக்கு போவோம் சும்மா ரெடி ஆகல சொல்லுவா. நாளைக்கு நான் ஆத்து குளிக்க போறேன், நீ வரதா? இல்ல முடிஞ்சு. இப்ப விட பிரச்சனை என்ன? 600 வேர்டு யூஸ் பண்ணல. மாசத்துல ஒரு நாள் நான் பணிவா கேட்டுக்கிற ஒரு விஷயம், நான் குடும்பத்துல நிறைய பிரச்சனை வாரதுக்கு காரணமே பிரிஞ்சிருக்கிறதான். உடுப்ப போட்டுட்டு இருக்கணும், போடாம பீரோல வைக்கிறல்ல. அல்லாஹ் உடுப்ப உதாரணம் சொல்றான், வேற ஒன்றையும் சொல்லல. என்ன உடம்புல இருக்கிறது அல்லாஹ் உதாரணம் சொல்றான். ஒரு கணவன் மனைவி அல்லாஹ் உதாரணம் சொல்றான். என்னத்தை? எந்நேரம் உடுப்பு உடம்புல இருக்குது. ஒரு நகையை அழிஞ்சொல்ல, அதை கலட்டி வைக்கிற கூடுதலாம் கள்ளனுக்கு பயத்தில். இது கள்ளம் வந்தாலும் போடத்தான் வேணும், இதை போட்டுக்குத்தான் இருக்கும். ஒரு உடுப்பு உதாரணம் அல்லாஹ் சொல்றான் பாரு. என்ன போட்டு குறைஞ்ச ஆபீஸ்ல வேலையா அடிக்கடி கால் பண்ணி வைஃப் கிட்ட, நான் பயானுக்கு வந்துட்டேன், ஒரு 4-5 தரம் கால் பண்ணி சும்மா கால் பண்ணி, என்னடி என்ன செய்கிறாய், எப்படி என்ன ரைட், பிள்ளைகள் என்ன செய்யறான், ரைட் முடிச்சு. மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் என்னடி என்ன செய்யறாங்க. இது கோல தவறுதல் அவள் பண்ணிடுவாள். பண்ணினா என்ன என்ன சும்மா எடுத்த என்ன சும்மா பெய் சும்மா நாம இருக்கிற பிசிக்கு சும்மா. நேரத்தோட அந்த கல்யாணம் கேட்டு அந்த கல்யாணத்துக்கு இடையில ஒரு கெப்போன் இருந்துச்சே, அந்நேரம் கோலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நடா எடுக்கால கோல் எடுத்தா, ஹலோ என்ன ஒரு ரிங்கில் எடுத்துட்டீங்க, நான் காத்துக்கிட்டே இருக்கண்டி, உங்களுக்கு ஆபீஸ்ல வேலை இல்ல, லீவு வேலை இல்ல, பையில முடியாது இல்ல, சொல்லு ஒன்றுமில்லைங்க, அதை சொல்லு. அப்ப நான் வைக்காத சும்மா இது கதைக்கிறது ஒன்றுமில்லாட்டி பரவாயில்ல, ஒன்ற மூச்சு காத்து பரட்டும். இப்படி கதைச்ச புருஷனும் பொண்டாட்டி கல்யாணம் முடிச்சாச்சு. இப்ப என்ன ஒன்றுமில்ல, அவை முடிஞ்சு என்ன
எண்ணெய். அப்ப ஒரு உடுப்பை வேணா போடணும். அப்ப ஒரு புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்து கதைக்கணும். அப்ப நாம கதைச்சி கிரிக்காட்டி எவனாலும் ஒருத்தன் கதைச்சுக்கிட்டு இருப்பான். மிஸ் கோல் பாட்டி எல்லாம் இருக்கு சல்லு. மறுவா நீங்க கதைக்கிறது கோல் எடுப்பியல், நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார் என்று உண்மையை சொல்லுவாள். வேறு ஒரு தொடர்பில் இருக்கிறாள். சத்தியமான உண்மைதான் அது. கணக்க பேருக்கு அந்த பதில் வரும். வேறு ஒரு தொடர்பில் உள்ளாள். என்னமா கண்டுபிடிச்சிக்க அந்த வார்த்தையை. கதைக்கும் கொண்டாட்டி புருஷன் கதைக்கும். ஒரு மாசத்துல ஒரு வாரத்துல ஒரு நாள் லீவை போட்டு இந்த போனை ஓஃப் பண்ணி வச்சு போட்டு சாரத்தை மடிச்சு காட்டி கிச்சன்ல நின்று இன்னைக்கு நான் தான் ஹெட் கோக்கி நீ செகண்ட் கோக்கி என்று சமைக்கிறது ஒரு விளையாட்டு, ஒரு நகைச்சுவை. ரசூலுல்லாஹ் நகைச்சுவையாக பேசிக்கிறாங்க மனைவி மாட்டு. குளிக்கும் போது உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு வைங்க எனக்கு வைங்கன்னு ரசூலுல்லாஹ் தண்ணி அள்ளி கொட்டுவாங்களாம். நாம யோசிப்போம், என்ன நபி இப்படி செய்வாரா? பொண்டாட்டி புருஷன் ஒண்டா குளிச்சிருக்காங்கிறது இருக்கு அதுக்குள்ள. இது எங்க ஒண்டா குளிக்கிறதே ஒரு சந்தோஷம். ஒண்டா குளிக்கணும், அதுல தண்ணி அள்ளும் போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா எனக்கு வைங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு எனக்கு வைங்கன்னு அள்ளுவாங்க. ஒரு சின்ன பிள்ளை சண்டை, ஒரு நகைச்சுவை பேச்சு. அவங்க குளிச்சு போட்டு வர்றாங்க, இவங்க குளிக்க போறாங்க. அதுக்கு அவ சொல்றான், நான் மாதவில இதுக்கு முழுக்குக்கு குளிச்சது அப்படிங்க. கொண்டாட்டி குளிச்ச மிச்ச தண்ணில அவர் குளிக்க போறாரு. குளிக்க போகல, அவக்கு விளங்குது நாம குளிச்ச தண்ணியில குளிக்க போறாரு. அவ விளங்கிக்கிட்டா என்ன, ஒரு ஃபர்லான குளிப்புக்கு குளிச்ச தண்ணிய திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஆம்புலன்னு நினைச்சுக்கிட்டான். அவ சொன்னான், நாங்க முழுக்குக்கு குளிச்ச தண்ணி அப்படிங்கிறான். அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில எப்படி சொல்றாங்கண்டா, பரவாயில்ல அப்படி முழு குளிச்சாலும் தண்ணி சுத்தம் தான், ஒரு ஆம்பளை குளிக்கலாம் என்று இந்த மௌலவி மாதிரி பயான்ல சொல்ற மாதிரி பத்துவா கொடுக்கல. நான் பயான்ல கேட்கிற மாதிரி பொண்டாட்டிகிட்ட போய் காய்ச்சா கதை கிளியும். இங்க கதைக்கும் போது நான் அடுக்கு தமிழ்ல கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று சொல்லலாம். பொண்டாட்டிகிட்ட போய் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்ன இது தலைவாழதான் போய்த்தாண்டு பலவன். அது பொண்டாட்டிகிட்ட போய் பொண்டாட்டிகிட்ட கதைக்கிற பாஷையில டார்லிங் கொஞ்சம் தண்ணி தாடா உண்ட கையால தொண்டக்குழி காஞ்சி வைத்தன்னு சொல்லணும். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மனைவிக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா, நீங்க நஜிசாகிற தண்ணி நஜிசாகிறது இல்லைன்றாங்க. எவ்வளவு நகைச்சுவையான ஒரு பேச்சு. தண்ணி நஜிசாகிறல்ல, தண்ணிக்கு முன்னுக்கு வாரல்ல, நாங்க குளிப்போம் அதுல. ஒரு நகைச்சுவை உணர்வு, ஒரு விளையாட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஆயிஷா நாயும் பயணம் போறாங்க. போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய்க்கு சொல்லிட்டாங்க, ஓட்ட போட்டி வச்சு பார்ப்போமா, ஓட்ட பந்தயம் வச்சு பார்ப்போமான்னு. இவர் கேட்கிற கேள்வி ஆகுது. நாம யோசிப்போம், பாரு ஒரு அசரத்து ரோட்ல போகல பொண்டாட்டிட்ட ஓடி பார்க்க என்ன இது என்ன இது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க ஆயிஷா நாய்கிட்ட ஓட்ட பந்தயம் வச்சு பார்ப்போமான்னு. அவர் ரெடி ஆயிட்டா. நம்மள பொம்பளை மாதிரி இல்ல, உஜாருதானே எடுங்க ஓடுவோம் பண்ணு. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தக்கத்தமும் அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு போவோம் வேசியா போவோம். சஹாபாக்கள் கொஞ்சம் வேகமா முன்னுக்கு போயிட்டாங்க. போனது போறோம் 2 பேர் 2 ஓட்டம். ஓட்ட பந்தயம் வச்சு ஆயிஷா நாய் முந்திட்டாங்க. முந்தினா அப்படியே சந்தோஷம் அவக்கு, நான் முந்திட்டேன்னா. பொண்டாட்டி அந்த சந்தோஷப்படுறதே ஒரு சந்தோஷம் புருஷனுக்கு. இன்னொரு நாள் பயணம் போனாங்க. பயணம் போகல, அந்த இடத்துக்கு போகல. ஆயிஷா நாய்க்கு நினைப்பு வந்துட்டு நாம ஒரு நாள் ஓடினதா. மாப்பிள்ளைகிட்ட கேட்டாங்க, இன்றைக்கு ஓட்ட போட்டி வச்சு பார்ப்போமா. ஒரு பொண்டாட்டி ஆசையா ஒரு புருஷன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறான், இன்றைக்கு மாமிட்ட போவோமா, இன்றைக்கு கொஞ்சம் அங்க போவோமா இங்க போவோமா என்று கேட்டோம். என்ன சுத்தி ரோட்ல ரசூலுல்லாஹ் போவோமேன்னுட்டாங்க. போவோம் என்ன சொன்னாங்க சஹாபாக்கள் கிட்ட, முன்னுங்க கொஞ்சம் வேகமா நடங்க, முன்னுக்கு போங்க, தக்கத்தமு முன்னுக்காகன்னாங்க. முன்னுக்கு ஆயிட்டாங்க. திரும்ப ஓடுறாங்க. இந்த தடவை ரசூலுல்லாஹ் வெண்டுட்டான். எத்தனை தடவை